வேளமிளைஞனாகிய எல்லாம் வல்ல ஸ்ரீ கடகாசலமூர்த்தி பெருமானுடைய திருவருளினால் வெளிவந்து கொண்டிருக்கும் இந்த ஞானச்சாரலில் பலகாலம் நம் மண்ணிலே இருந்த பலவிதமான கலாச்சாரங்கள், பலவிதமான யோக ஞான செய்திகள், இவற்றை ஒரு சிறிது உங்களோடு பகிர்ந்து வருகிறேன். மானிட வாழ்விற்கு தேவையான பல அரிய செய்திகள் நம்முடைய முன்னோர்களால் நெடுங்காலம் அனுபவித்து கடைப்பிடித்து அதை ஒரு வழக்கமாக நமக்கு கொடுத்து சென்றிருக்கிறார்கள். அந்த நிலையில் இன்று நாம் பார்க்க இருப்பது இந்த சித்த மருத்துவம் என்ற சித்தர்களின் மருத்துவத்தை, அதில் உள்ள சில எளிய முறைகளை நாம் எப்படி பயன்படுத்தி சின்ன சின்ன உடல் உபாதைகளை தணித்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் இன்று ஆராய இருக்கிறோம். அந்த காலங்களிலே ஜோதிடம், வைத்தியம், மாந்திரீகம் என்று 3 கலைகளும் ஒரே நபரிடம் இருந்தது. காரணம் என்னவென்றால், ஜோதிடத்திற்கும் வைத்தியம் தொடர்பு இருக்கிறது. ஒரு ஜோதிடருக்கு என்னென்ன நோய்கள் உடம்பிலே வந்திருக்கலாம் என்பதை கூறுவதற்கு ரோக அத்தியாயம் என்று ஜோதிடத்தில் ஒரு தனிப்பிரிவு இருக்கிறது. ஒரு ஜாதகத்தில் லக்னத்திற்கு 6வது இடம் என்பது அந்த மனிதனுக்கு வரக்கூடிய நோய், எதிரி, கடன் போன்ற விஷயங்களையும், சில எதிர்பாராத நன்மைகளையும், எந்த ஒரு விஷயத்தையும் வழக்கு வியாஜ்யங்கள் மூலமாக வெற்றி பெறும் நிலையையும் அந்த 6ஆம் இடம் பல செய்திகளை சொல்லும். பகிர் முக்கியமான செய்திகள் இவை. ருண ரோக சத்ரு ஸ்தானம் என்று அதை கூறுவார்கள். ருணம் என்றால் கடன், ரணம் என்றால் அந்த உடலில் ஏற்படும் காயங்கள். இவற்றின் வேறுபாடுகளை தெரிந்து கொள்ள வேண்டும். ருண ரோகம் என்பது நோய், சத்துரு என்பது எதிரி. இந்த 6ஆம் இடம் என்பது அதிலே பாப கிரகங்கள் இருக்க வேண்டும் என்பது ஜோதிட விதி. ராகு, சனி போன்ற கிரகங்கள், சூரியன், செவ்வாய் போன்ற கிரகங்கள், இவை தீக்கிரகங்கள் என்றும் பாவ கிரகங்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கிரகங்கள் 6லே இருந்தால் அவர்களுக்கு எதிரியும் இருப்பார்கள். அந்த எதிரியை இவர்கள் வெற்றி கொள்வார்கள். எதிர்ப்பில்லாமல் இவர்கள் இருக்க முடியாது. அது தவிர இந்த ராகு கேதுக்கள் இருப்பது, அதிலும் ராகு இருப்பது தான் சிறந்தது என்பது பொதுவான நடைமுறை அனுபவத்தில் சரியாக வரும். செவ்வாய் இருந்தால், சூரியன் இருந்தால் அவர்களுடைய காரகத்துவம் அதில் குறைபடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கோளினில் கரிய நாகம் கூறும் 6இடத்தில் நிற்கில், தாளினில் தளைகள் போன்று தடைபடும் காவலில்லான், தேள் முதல் விடங்கள் சற்றும் தீண்டிடா திடவானாமே என்று இதற்கு ஒரு பாடல் இருக்கிறது. கிரகங்களிலே ராகு கேதுக்கள் ஒரே உயிரினம்தான், தலை வேறு, அந்த உடல் பாகம் வேறு என்று பிரிந்தது என்பது ராகு கேதுக்களுடைய வரலாறு. அதில் ராகுவை கரும்பாம்பு என்றும் கேதுவை செம்பாம்பு என்றும் சொல்லுவார்கள்.
கிரகங்களிலே ராகு என்பது சனி கிரகத்தினுடைய சாயலையும் செயல்களையும் பெரும்பாலும் ஒட்டியே அது செயல்படும். இரண்டும் ஏறக்குறைய ஒன்று என்பது ஒரு கருத்து. இந்த செம்பாம்பு என்கிற கேதுவும் செவ்வாய்க்கும் ஒரே தன்மை உள்ளது என்பதும் ஜோதிட பாடம். இதில் கோளினில் கரிய நாகம் என்று இந்த பெரும்பாலும் பாடல்கள் பலவிதமான பரிபாஷையாகத்தான் இருக்கும். ஒரு கிரகத்திற்கு பல பெயர்களை சொல்வார்கள். அதைப்போல கோளினில் கரிய நாகம் கூறும் 6 இடத்தில் நிற்கில் 6ஆம் இடத்தில் கரிய நாகம் என்கிற ராகு இருந்தால் அவர்களுக்கு தாளினில் தழைகள் பூண்டு தடைபடும் காவலில்லான். எத்தனை எதிரிகள் இருந்தாலும் அவர்கள் இந்த காராகிரக வாசம் என்ற சிறைவாசம் செய்யும் நிலை அவர்களுக்கு வராது. அது தவிர தேள் முதல் விஷங்கள் சற்றும் தீண்டிடா திடவானாமே. தேள் கூட அந்த மனிதனை கடிப்பதில்லை. மற்ற எந்த விஷச்சந்துக்களும் கடிப்பதில்லை. இது பொதுவான விதி. எல்லோருக்கும் அப்படி இருக்கும் என்று கூற முடியாது. அது தவிர பொருந்து சிங்கத்தைக் கண்டு புடைபடும் இடபமே போல் இருந்த சத்துருக்களெல்லாம் இறந்து கைகூப்பி நிற்பர். ஆறின் மருவு தீக்கோளினாலே என்பது ஒரு பாடல். வனத்திலே பலவிதமான உயிர்கள் எல்லாம் வாழ்கிறது. ஒன்றை ஒன்று சாப்பிட்டு வாழ்கின்ற நிலையில்தான் இரண்டும் போராடி வாழ்கிறது. சிங்கம், புலி, சிறுத்தை இவைகளுக்கு மான், மாடு, மிளா, ஆடு இவை போன்றவைதான் உயிரினமாக உணவாக இருக்கிறது. அந்த வனத்திற்குள் தான் இந்த மான்களும் இனப்பெருக்கம் செய்து குடும்பமாக வாழ்கிறது. அன்றாடம் ஜீவ மரண போராட்டம் அந்த விலங்குகளுக்கு இருக்கிறது. ஒரு மானை ஒரு புலி துரத்துகிறது என்றால் இரண்டும் உயிருக்காகத்தான் போராடுகிறது. மான் தன்னுடைய உயிரை இந்த உடம்பிலே வைத்து காப்பாற்றிக் கொள்வதற்காக இந்த மான் முழு வேகத்திலே ஓடுகிறது. தான் வயிற்றை நிரப்பி உயிர் வாழ்வதற்காக அந்த புலியும் உயிரை பணயம் வைத்து ஓடுகிறது. இதுதான் விலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் உள்ள வித்தியாசம். உயிரை காப்பாற்றிக் கொள்வது என்பது எல்லா உயிர்களுக்கும், அந்த தாவரங்களை உண்கிற அனைத்து உயிர்களுக்கும் அது தினந்தோறும் ஜீவ மரண போராட்டமாக இருக்கிறது. மாமிசத்தையே உண்டு வாழ்கின்ற விலங்குகளுக்கு ஆயுளும் குறைவு. அவர்கள் ஒவ்வொரு வேளை உணவுக்கும் படாத பாடுபட்டுத்தான், மிகுந்த போராடித்தான் அந்த உணவை உண்ணுகிறார்கள். அந்த மிருகங்கள் உண்ண முடியும். மனிதர்களுக்கு இது போன்ற சிரமங்கள் இல்லை. சிலரே இந்த உணவுக்கு அங்கங்கே கடுமையான போராட்டத்தை நடத்துகிறார்கள். ஆனால் ஒருவரை ஒருவர் கொன்றுதான் உண்ண வேண்டும் என்பது இல்லை. வறுமை பிணியால் வருந்தி அந்த உணவுக்காக ஏங்கி நிற்கிறார்கள். இவையெல்லாம் ஒரு தனி கதை. அவ்வாறு இந்த காடுகளிலே அலைகின்ற இந்த பலவிதமான முரட்டு மாடுகள் எல்லாம், காளை மாடுகள் தனியாக சென்றால் ஒரு மனிதனை அப்படியே துவம்சம் செய்துவிடும். ஒரு 100 காளை மாடுகள் வந்தால் ஒரு சிங்கத்தை பார்த்தவுடன் அனைத்தும் பதறி ஓடிவிடும். பொருந்து சிங்கத்தைக் கண்டு புடைபடும் இடபமே போல் இருந்த சத்துருக்களெல்லாம் இறந்து கைகூப்பி நிற்பர். ஒரு மனிதனுக்கு எத்தனை எதிரிகள் இருந்தாலும் இந்த நபர் போய்விட்டால் அந்த எதிரிகள் இவன் முன்னால் பணிந்து விடுவார்கள். இவையெல்லாம் அனுபவத்தில் சரியாக வருகிற விஷயங்கள். அதைப்போல ஜோதிடத்திலே இந்த ரோகத்தை பற்றி, நோயை பற்றியும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எந்தெந்த கிரகங்கள் இந்த 6ஆம் இடத்திலே இருக்கிறதோ, 6 குடையவனோடு எந்த கிரகங்கள் சேர்கிறதோ
அது தொடர்பான நோய்கள் அந்த மனிதனுக்கு வரும் என்பது தனியே ஒரு பகுதியாக இருக்கிறது. ஆகவே இந்த ஜோதிடர்கள் வைத்தியத்தையும் தெரிந்து வைத்திருப்பார்கள். இந்த ஜாதகத்தை பார்த்து இந்த நோய் இவனுக்கு இருக்கும் என்று கண்டுபிடித்து, அதற்கு தீர்வையும் இவர்களே சொல்லுவார்கள். அதைத் தவிர மாந்திரீக சாஸ்திரம் என்பதில் நாள், கோள், நட்சத்திரம், திதி, அந்த கரணங்கள், பட்சிகள் இப்படி பல விஷயங்கள் அதற்கு அடிப்படையாக இருக்கிறது. அவையெல்லாம் தெரிந்தால்தான் ஒரு மந்திர சித்தியை செய்ய முடியும். தேவதா சக்திகளை ஈர்ப்பதற்கு என்று சில ஜாதகங்கள் இருக்கிறது. ஜாதகத்தை வைத்தே இவர் எந்த தெய்வத்தை வணங்குவார் என்பதை கூற முடியும். அது அன்றிலிருந்து இன்று வரை சரியாக இருக்கிறது. இவற்றையெல்லாம் வைத்துத்தான் தெய்வ நிர்வாக ரகசியங்கள் என்றே நாம் அடிக்கடி வலியுறுத்தி வருகிறோம். காரணம் என்ன என்றால், மனிதர்களுக்கு சுதந்திரம் என்பது இம்மியளவும் கிடையாது. ஒரு சிறிதளவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த சிறிதளவு சுதந்திரமும் ஒவ்வொரு நபருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கிறது. ஒரே அளவு கிடையாது. அந்த மானிட சுதந்திர எல்லைக்குள் தான் இந்த பொம்மை சிறிதளவு ஆடிக்கொள்ளலாம். மற்றவை விதிப்படிதான் ஆடும். அந்த விதி கிரகங்கள் எப்படி இருக்கிறதோ அதற்கு தகுந்த மதிதான் இந்த மனிதனுக்கு செயல்படும். அதனால் தெய்வ வழிபாடுகளிலும் இவன் எந்த தெய்வத்தை வணங்குவான் என்பதை ஜோதிடத்தில் அறிந்துவிட முடியும். மாந்திரீகர்களுடைய ஜாதகம் என்பது தனியாக சொல்லப்பட்டிருக்கிறது. பல மாந்திரீக வழிகளில் சென்றவருடைய ஜாதகங்களை நான் பார்க்க நேர்ந்திருக்கிறது. அதில் பெரும்பாலும் இந்த கிரக சேர்க்கைகள் சனி, நீசச்சந்திரன், ராகு, கேது இந்த கிரகங்கள் ஒரு சில ஸ்தானங்களில் இருந்தால் அவர்கள் இந்த மாந்திரீகங்கள், இந்த பில்லி சூனியங்கள், தேவதைகள், ஆவிகளுடைய தொடர்பு என்று இவர்களுக்கு ஏற்பட்டுவிடும். அப்படி பலருடைய ஜாதகங்களை நான் பார்த்திருக்கிறேன். அது எந்த வீடாக அமைகிறது என்பதெல்லாம் கணக்கு. ஒரு பொது கணக்கை வைத்து அனைத்தையும் சொல்ல முடியாது. ஆனால் எந்த இடமாக இருந்தாலும் பெரும்பாலும் இந்த பஞ்சமஸ்தானம் என்கிற 5ஆம் இடத்திலே சுபக்கிரகங்கள் இருக்க வேண்டும். 5க்கு அதிபதி சுபனாக இருக்க வேண்டும். அந்த 5ஆம் இடத்திற்கு நிற்கிற கிரகங்களும் சுபக்கிரகங்கள், சுபக்கிரகங்களுடைய பார்வை இவை இருந்தால் இந்த மனிதனுடைய ஞான பண்பாடு மிக உயர்வாக இருக்கும். அதில் வியாழன் பார்வையிட வேண்டும். சுபக்கிரகங்களிலே சுக்கிரன், புதன் இவர்களெல்லாம் அந்த 5ஆம் இடத்தில் இருப்பது சிறப்பு. வலுவான சந்திரன் இருக்கலாம். வலுவான சூரியன் இருக்கலாம். இந்த 5ஆம் இடத்திலே ராகு, கேது, சனி, நீசச்சந்திரன், மாந்தி இவை போன்ற கிரகங்கள் இந்த 5, 9 அந்த பாவத்தை கெடுத்துவிட்டால் இந்த மனிதன் இந்த மந்திரங்கள், மாந்திரீக வழிகள், கண்ணுக்கு தெரியாத தேவதா சக்திகள், ஏவல், பில்லி சூன்யம் இவர்களுக்கு இந்த மாயத் தோற்றம் இயற்கையிலே ஏற்பட்டுவிடும். இதுபோன்ற கிரகத் தொடர்புகள் பல இடங்களில் இருக்கும். அவற்றை கண்டு கூற வேண்டும். ஒன்றுபோல் அனைவருக்கும் சொல்ல முடியாது. இதுபோன்ற நபர்களுக்குத்தான் இந்த அமானுஷ்ய காட்சிகள் தெரியும். தேவதைகளை காண்பார்கள், ஆவிகளை பெரும்பாலும் காண்பார்கள். ஆவிகள் இந்த நபர்களை தொல்லை செய்யும். அதை மற்றவர்கள் நம்ப முடியாது. இவர்களுக்கு அது உண்மையாக தெரியும். ஆனால் அதை மற்ற மனிதர்கள் அறிந்து அதை புரிந்து இவர்களுக்கு வழி சொல்வது கடினம். அப்படிப்பட்ட ஒரு நிலை மற்றவர்களுக்கு தெரியாத சில மாய ஊடுருவல்கள் எல்லாம் இந்த கிரகங்களால் இவர்களுக்கு ஏற்படுகிறது. இதை போன்ற நபர்களுக்கு மந்திரத்தால்
இது போன்ற மறைமுக ஏவல்களால் துன்பங்களை விளைவித்தால் உடனடியாக அவர்களை அது தாக்கவும் செய்யும். இது முக்கியமாக லக்னாதிபதி 5, 9 இந்த இடங்கள் வலுவாக இருந்து சத்துருஸ்தானங்களும் வலுத்திருந்தால் அந்த மனிதனை நோய்களும் அண்டாது. இது போன்ற ஆவிகள், கண்ணுக்கு தெரியாத துன்பங்கள் எல்லாம் வராது. இப்படி ஒன்றுக்கு ஒன்று இணைப்பாக நம் நாட்டிலே ஸ்கேன் கிடையாது, எந்த பரிசோதனை லேப் கிடையாது, இரத்த பரிசோதனை அனைத்தையும் இன்று பரிசோதிக்கிறார்கள். வியர்வையிலிருந்து, சிறுநீரிலிருந்து அனைத்து உடம்பினுடைய அனைத்து பாகங்களையும் பரிசோதித்து அறியக்கூடிய வசதிகள் இன்று வந்திருக்கிறது. அன்று எதுவும் கிடையாது. நாடியை பார்த்தே அனைத்து வியாதிகளையும் 4000த்திற்கும் மேற்பட்ட வியாதிகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அனைத்தையும் வாதம், பித்தம், கபம் என்ற 3 நாடிகளுடைய நடைகளை வைத்து அந்த நாடி பார்ப்பது என்பது ஒரு தனி கலை. அது தவளை கதியிலே இருக்கிறதா, சர்ப்ப கதியிலே இருக்கிறதா, அந்த நாடியை அடிக்கும்போது ஒவ்வொரு நாடியும் ஒவ்வொரு விதமாக இருக்க வேண்டும் என்று இருக்கிறது. இதில் பித்த நாடி தான் அதிகமாக இருக்கும். அதுக்கு அடுத்தடுத்த நாடிகள் சற்று குறைவாக இருக்கும். பித்த நாடியும் 3 நாடிகளும் அவசியமாக இருக்கிறது. அதில் பித்தம் அடங்கிவிட்டால் பேசாதே போய்விடு என்று வைத்திய சாஸ்திரம் சொல்லுகிறது. ஒரு நபர், ஒரு மனிதர் மரணப்படுக்கை போன்று ஒரு காய்ச்சலிலோ அல்லது ஒரு நோயில் படுத்திருக்கிறார். அவருடைய நிலை எப்படி என்று சந்தேகம் வந்தால் வைத்தியர்கள் பார்ப்பார்கள். நாடியை பார்த்து பித்த நாடி குறைந்து விட்டது என்றால், நீ ஒன்றும் பேசாமல் போய்விடு, அவன் ஓரிரு நாட்களில் இறந்து விடுவான் என்பது இந்த வைத்திய சாஸ்திரம். மரண காலங்களிலே கபம் என்கிற சொல்கிற அந்த கபநாடி தான் மேலோங்கி இருக்கும். பித்தம் அடங்கிவிடும், கபம் மேலெழுந்து ஓடும். சீக்கை விளைந்தது, செய்வினை மூட்டிற்ற, ஆக்கை பிரிந்தது, அலகு பழுத்தது, மூக்கினில் கை வைத்து மூடிட்டு கொண்டு போய் காக்கைக்கு பலி காட்டியவாறே என்று திருமூலர் பெருமான் இதை கூறுகிறார். மரணப்படுக்கையில் கிடக்கும்போது ஓரிரு தினங்கள், சில வாரங்கள் கிடக்கும்போது அவர்களுக்கு இந்த முடிவு காலம் வரும்போது இந்த கபநாடி எழுந்து மேலோங்கி ஓடுகிறது. அதனால் இந்த ஜீவன் இந்த தொண்டை பகுதியில் வந்து இழுத்து கொண்டிருக்கும். சீக்கை விளைந்தது, அது அது அதிகமாக அந்த கபம் பெருகிற்று. அப்படி கண்கள் மயங்குகிறது. இந்த உடம்பில் வாழ வேண்டிய பல ஜென்ம தொடர்புகள் அதோடு ஒழிந்தது. செய்வினை மூட்டு இற்ற, ஆக்கை பிரிந்தது, அலகு பழுத்தது என்று அதை ஞானிகள் கூறுகிறார்கள். இதுவரையிலும் செய்த வினையால் ஏற்பட்ட இந்த உடம்பு, அந்த வினை தீர்ந்தது. செய்வினை மூட்டு இற்றது. பல பிறவி தொடர்புகள், அந்த வினைப்பயன்கள் அந்த உடம்போடு அவை தீர்ந்தது. இது ஒரு இறைவன் செய்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு மாய வித்தை. அந்த உடம்பு எடுத்த காலத்தில் ஒரு குறிப்பிட்ட வயது வரை அந்த மனிதன், அந்த குழந்தை எதையுமே அறியாது. அக்கம்பக்கத்தில் உள்ளவர்கள், பெற்றோர்கள் சொல்வதை கேட்டுத்தான் அனைவரும் எடுப்பார் கைப்பிள்ளையாகத்தான் பல மனிதர்கள் இருக்கிறார்கள் அன்றும் இன்றும். தானே யோசித்து சிந்தித்து பலருடைய வாய்மொழிகளை கேட்டு உலக ஞானங்களை பெற்றிருப்பார்கள். ஆத்ம ஞானத்தை பெறுவது என்பது சிலருக்கே வாய்க்கிறது. அதிலும் சரியான பாதையை தேர்ந்தெடுத்து செல்வது என்பது அதிலும் அரிதாக சிலருக்கே வாய்க்கிறது. காரணம் என்னவென்றால், இதில் பலவிதமான கருத்துக்கள் கூறப்படுகிறது. அதனால் அதுவரை உண்மை என்று படிப்படியாக தெரிந்து கொண்டிருந்த மனிதன் ஒரு 40 வயதை எட்டுகிற போது கணக்கு வழக்கில்லாத விஷயங்களை மனதிலே சேர்த்து வைத்திருப்பான்.
அந்த விதி அவனுக்கு அத்தனை கதாபாத்திரங்களையும் அறிமுகப்படுத்தி இருக்கும். சொந்தம், பந்தம், தாய், தந்தை, உற்றார், உறவு, எதிரி, நண்பன், வேண்டியவன், வேண்டாதவன், மாமன், மைத்துனன் என்று பல விஷயங்கள் இவன் மனதிலே ஏற்றப்பட்டு இருக்கும். இவையெல்லாம் வினை தொடர்புகளால் தான் வருகிறது. எதுவுமே நம்முடைய விருப்பப்படி வந்துவிடாது. அந்தந்த காலத்திலே வருவார்கள், சேர்வார்கள், காலம் முடிந்தவுடன் பிரிந்து சென்று விடுவார்கள். ஒரே சீராக இருப்பது பல பிறவிகளில் தொடர்ந்து வந்த சில பந்தங்கள், உறவுகள் தான் இறுதி வரை அவர்களுக்கு தொடர்ந்திருக்கும். அவர்கள் இறந்த பிறகும் அந்த நினைவை அகற்ற முடியாமல் இருப்பார்கள். மற்றவையெல்லாம் இந்த ரயில் பயணங்களில் வந்து மறைவது போல பலருடைய வாழ்க்கையில் பல நபர்கள் அந்த வினையின் காரணமாக வருவார்கள், போவார்கள். இப்படியெல்லாம் இந்த மாயக் கூத்தை இறைவன் செய்து கொண்டிருக்கிறார். இந்த சித்த மருத்துவம் என்பது அந்த காலத்தில் இதை நம்பித்தான் அநேக உயிர்கள் பிழைத்திருந்தது. இவை மூலிகைகள், பஸ்பங்கள், அதாவது இந்த அ இரும்பு, காந்தம் போன்ற உலோகங்களால் செய்யக்கூடியது பஸ்பங்கள் என்று சொல்வார்கள். அது இந்த மெட்டல் என்று சொல்லக்கூடிய அந்த விஷயங்களை எல்லாம் தங்க பஸ்பம் என்று தயாரித்து சாப்பிட்ட வைத்தியர்கள் பலர் உண்டு. அதை நானே பார்த்திருக்கிறேன். அது ஒரு வைத்தியர் இருந்தார். அவருடைய வாரிசுகளெல்லாம் பார்த்தால் அப்படி ஒரு மஞ்சள் வண்ணமாக இருப்பார்கள். அவருடைய பேரன்காலம் வரை அதை தாண்டியும் கூட அந்த வண்ணங்கள் மாறவில்லை. ஏனென்றால் அவர் ஒரு தலைசிறந்த வைத்தியர். ஒரு பெரிய ஒரு உடலை உடையவர். அவர் வீட்டிலே ஒரு 7, 8 பேர் மருந்துகளை அரைத்து கொண்டு வேலைகளை செய்வார்கள். காட்டிலே போய் மூலிகை எடுப்பதற்கு என்று பல ஆள்களை வைத்திருப்பார். இதுபோன்ற ஒரு கிராமம் என்று இருந்தால் ஒரு 3, 4 சித்த மருத்துவர்கள், நாட்டு வைத்தியர் என்று சொல்கிற நிலையில் இருப்பார்கள். ஆங்கில மருத்துவர்கள் எல்லாம் அப்போது இல்லை. இதிலே இவர் தங்க பஸ்பம் செய்வதில் திறமையானவர். அது பொதுவாக இந்த பஸ்பங்கள் சாப்பிடுவது உடலை அனுசரித்து சாப்பிட வேண்டும். இல்லாவிட்டால் அது சிறுநீரகங்களை பாதிக்கும் தன்மை உடையது. அந்த அளவுக்கு அதை பஸ்பம் முறையாக செய்ய வேண்டும். ஒரு மெட்டல் என்பது அது சாம்பலாக்கப்படுகிறது என்றால் அதற்கு நிறைய மூலிகைகளால் புடம் போட்டு, புடம் போட்டு அரைக்க வேண்டும் என்றெல்லாம் விதி இருக்கிறது. குறைந்த அளவு தங்கம் தான் சேர்ப்பார்கள். அந்த மற்ற மா மருந்து அந்த இலை சாறுகள் அதிலே அதிகமாக இருக்கும். தாமிர பஸ்பம் என்று இருக்கிறது. இரும்பை பஸ்பமாக்கி அயச்செந்தூரம் என்று கொடுப்பார்கள். இரும்பையும் காந்தத்தையும் பஸ்பமாக்கி அயகாந்த செந்தூரம் என்று கொடுப்பார்கள். வெள்ளியையும் கூட பஸ்பமாக்கி அது இந்த வாத ரோகங்களுக்கு இன்றும் கொடுக்கப்படுகிறது. வெள்ளி பஸ்பம் என்று சித்த மருத்துவத்தில் தயாரிக்கிறார்கள். இன்றும் வழக்கத்தில் இருக்கிறது. தங்க பஸ்பம் என்பது அரிதாக இருக்கிறது. ஒரு காலத்தில் சாதாரணமாக இருந்தது. இப்படி பல மூலிகைகளை வைத்து இந்த நோய்களை தீர்த்தார்கள். சாதாரணமாக இன்று சிலருக்கு இருப்பது இந்த குறைந்த இரத்த அழுத்தம் என்று சிலருக்கு இருக்கும். அது லோ பிபி என்று பிளட் பிரஷர் என்று சொல்கிறார்கள். அதற்கு எளிய தீர்வு என்ன என்றால் 5, 6 துளசி இலைகளை சாப்பிட்டால் இந்த லோ பிபி என்பது சரியாகிவிடும். அதைத் தவிர இந்த பச்சை கற்பூரம் என்பவற்றை சிறிதளவு உணவிலே சேர்த்து கொண்டால் இந்த குறைந்த இரத்த அழுத்தம் சரியான நிலைக்கு வந்துவிடும். இவை எளிய முறைகள். அதைப்போல இரத்த அழுத்தம் உள்ளவர்கள் துளசியை பயன்படுத்தி கொண்டே இருந்தால் இரத்த அழுத்தம் உயரும்.
பச்சை கற்பூரத்தை பயன்படுத்தினாலும் இரத்த அழுத்தங்கள் உயரும். இன்னும் சிலருக்கு இதய துடிப்பு குறைந்துவிடும். அது அனைவருக்கும் பலருக்கும் உள்ள ஒரு பிரச்சனை. அந்த பல்ஸ் டிராப் ஆகுவது என்பது ஒரு 50க்கு கீழ் அது இறங்கிவிட்டால் மீண்டும் வெளியே மேலே ஏறி வருவது கடினம் என்று சொல்வார்கள். இவர்களுக்கு இந்த சீரகம், இந்த கிஸ்மிஸ் பழம் என்று சொல்கிற அந்த பழங்கள், சுண்ணாம்பு சத்து நிறைந்த உணவுகள், இவை இந்த இதய துடிப்பை சரி செய்துவிடும். அது குறைந்த அந்த துடிப்பை சில மணி நேரங்களில் உயர்த்திவிடும். அதனால் சீரான அகம்தான் சீரகம் என்று ஆயிற்று. அதற்கெல்லாம் பல பாடல்கள் கூட இருக்கிறது. அந்த சீரகத்தை சாப்பிடும்போது இந்த குறைந்த இரத்த அழுத்தம், அந்த குறைந்த அந்த நாடித்துடிப்பு, அது இந்த இரத்த அழுத்தம், நாடித்துடிப்பு இரண்டிற்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. ஆனாலும் சிலருக்கு இரத்த அழுத்தம் சரியாக இருந்து நாடித்துடிப்பு குறையும். இரத்த அழுத்தம் சரியாக இருந்து நாடித்துடிப்பு உயரும். இவையெல்லாம் ஜோதிடத்தில் கண்டு சொல்வது ஒரு நிலை, மருத்துவத்தில் கண்டு சொல்வது ஒரு நிலை. இப்படி இந்த சில சில்லறை விஷயங்களை செய்து கொண்டால், இப்படி இந்த குறைந்த இரத்த அழுத்தத்திற்கு பல வைத்தியங்களை செய்து, நான் கூறிய இந்த சீரகத்தை சாப்பிடுவது, பச்சை கற்பூரம், துளசி இவற்றை சாப்பிட்டு குணமடைந்தவர்கள் அதிகம். இதை அளவு தெரிந்து பயன்படுத்தி அந்த நிலையோடு நிறுத்திவிட வேண்டும். அதிகமாக சாப்பிட்டு கொண்டிருந்தால் அது உயர் இரத்த அழுத்தமாக மாறும். அதுபோல உயர் இரத்த அழுத்தத்தை குறைப்பதற்கு செம்பருத்தி, ரோஜாப்பூ, வில்வம், இந்த வில்வம் ஒரு மிகச்சிறந்த ஒரு மருந்து. துளசி எப்படி ஒரு தலை சிறந்த மருந்தோ, அதுபோல வில்வமும் பலவிதமான நோய்களுக்கு வில்வம் சிறந்த மருந்து. துளசியிலே ராம துளசி, கிருஷ்ண துளசி, கருந்துளசி, பேய் துளசி என்றெல்லாம் இருக்கிறது. அதில் அந்த சின்ன இலைகளை உடைய துளசி தான் மிகுந்த காரசாரமாக இருக்கும். அன்றாடம் அது நோய்க்கு தீர்க்கும் மருந்தாக பெருமாள் கோயில் ஆலயங்களிலே அந்த பச்சை கற்பூரமும் துளசி இலையும் போட்ட தீர்த்தங்களை ஒரு சிறிதளவு தருவார்கள். சிவன் கோயிலிலே வில்வம்தான் பிரசாதமாக அங்கு இறைவனுக்கே சாத்தப்படுகிறது. அந்த வில்வ தண்ணீரை ஊற்றி தீர்த்தமாக சங்கிலே ஊற்றி கொடுக்கிற வழக்கமெல்லாம் இருந்தது. இதை வைத்திய சாஸ்திரத்தில் சொல்லும்போது, மூலிகைகளிலே வெப்ப வீரியம், சீதள வீரியம் என்று இரண்டாக பிரிப்பார்கள். துளசி வெப்ப வீரியத்தை உடையது. வில்வம் சீதளம் என்ற குளிர்ச்சி தன்மையை உடையது. திருமால் திருப்பார்க்கடலிலே பள்ளி கொண்டிருப்பதால் அவருக்கு இந்த ஜலதோஷம் வந்துவிடக்கூடாது என்று அவருக்கு வெப்ப வீரியம் நிறைந்த துளசியை அவருக்கு பூஜையை நிமித்தமாக படைப்பது என்பது ஒரு வழக்கம். சிவபெருமான் பித்தம் தலைக்கு ஏறியவர். அதனால்தான் பித்தா பிறைசூடி பெருமானே அருளாளா என்று அடியார்கள் கூறினார்கள். பித்தம் தலைக்கு ஏறி யோக அக்னியால் அந்த உஷ்ணமும் பித்தமும் அதிகமாக சிவபுரானுக்கு இருக்கிறது என்று வில்வத்தை கொடுப்பார்கள். அது சீதள வீரியம் உடையது, குளிர்ச்சியை தந்து பித்தத்தை குறைக்கும் தன்மை உடையது. இந்த உயர் இரத்தம் அழுத்தம் இருப்பவர்கள் வில்வ இலையை சாப்பிட்டு வந்தால் அது சமநிலைக்கு கொண்டு வரும். அது வில்வத்தை இலையாக சாப்பிடலாம். வில்வ லேகியம், வில்வாதி லேகியம் என்று கூட இருக்கிறது. அந்த லேகியத்தை சாப்பிட்டால் இந்த பித்தத்தால் வருகிற அந்த இரத்த அழுத்தங்கள், தூக்கமின்மை, சர்க்கரை நோய், இப்படி பல விஷயங்களுக்கு இந்த வில்வ லேகியம், வில்வ இலையால்
வில்வ பழத்தை கூட மருந்தாக்கி இன்று விற்பனைக்கு வருகிறது. அந்த காலங்களில் யோகிகளுக்கு இந்த வில்வ பழத்தை உணவாக, அதாவது அந்த வில்வ மரங்கள் மலைகளிலே அதிகமாக இருக்கும். அந்த வில்வ காய்கள் பழுத்து பழங்கள் அப்படியே முழு ஓட்டோடு கிடக்கும். அவற்றை உடைத்தால் அது உண்பதற்கு அவ்வளவு சுவையாக இருக்காது. ஒரு பிசின் போல உள்ளே இருக்கும். அதை எடுத்து சாப்பிடுவது யோகிகளுக்கு தேவையான ஒரு உணவு. காரணம், அந்த யோக உஷ்ணத்தை அது தணிப்பதில் தலைசிறந்த பங்கு வகிக்கிறது. நான் என்னுடைய இளமை காலங்களில் தீவிரமான யோக சாதனை செய்யும்போது மலைப்பகுதியில் சென்று இந்த வில்வ பழத்தை உடைத்து அதில் உள்ளே பிசினை சாப்பிடுவது வழக்கமாக வைத்திருந்தேன். அதன் பிறகு இந்த மலையில் உள்ள சுனையிலே ஒரு அருவி, சிறிய அருவி உண்டு. அந்த வில்வ பழத்தை ஒரு மணி நேரத்திற்கு முன்பாக தலையிலே தேய்த்து விடுவது. தேய்த்துவிட்டு ஒரு மணி நேரம் அந்த அருவி தண்ணீரிலே குளித்தால் அது தலையில் உள்ள அனைத்து உஷ்ணங்களையும் இறக்கிவிடும். தலை பாரமே இல்லாமல் மிக அமைதியாக இருக்கும். இந்த மனம் இந்த வாசியோகத்தால், நெருப்பாற்றலால் உடல் தகதகவென்று எப்போதும் அனலடித்து கொண்டிருக்கிற நிலை போய் பரமசாந்தமாக இருக்கும். இதை நான் என்னுடைய இளமை காலத்தில் பல காலம் இவ்வாறு மாலை நேரத்தில் செய்வேன். அப்போதுதான் நேரம் கிடைக்கும். ஆகவே மலைப்பகுதிக்கு சென்று இது போன்ற செயல்களை செய்வது. ஆகவே இந்த வில்வ பழம் என்பது யோகிகளுக்கு, பிரம்மச்சாரிகளுக்கு மிகுந்த பலனை தருகிறது. இன்றளவும் இந்த இரத்த அழுத்தத்திற்கும் சில அடிப்படை இந்த சர்க்கரை நோய்களுக்கும் இது மருந்தாக பயன்படுகிறது. இப்படி நாட்டிலே கிடைக்கிற சின்ன சின்ன மூலிகைகளை நம் நாட்டில் பயன்படுத்தி பல நோய்களை தீர்த்து வந்தார்கள். விஷ்ணு கரந்தை, சிவகரந்தை என்று 2 மூலிகைகள் உண்டு. அந்த சிவகரந்தை நல்ல ஒரு மணம் இருக்கும். அந்த வித்துக்களெல்லாம் இப்போது மறைந்தே போய்விட்டது. அது சிவபெருமானுக்கு மிக முக்கியமான ஒரு இலையாக அது கருதப்படும். ஆகவே தான் அது சிவகரந்தை, கரந்தையிட்டு வழிபடுவார் என்று தேவாரப் பாடல்களிலே வருகிறது. விஷ்ணு கரந்தை என்பதும் திருமாலுக்கு சாற்றப்பட்டிருக்கிறது. விடாத ஜுரத்திற்கு விஷ்ணு கரந்தை என்று அந்த வைத்திய சாஸ்திரம் சொல்லுகிறது. ஜுரம் விடாமல் அடித்து கொண்டிருந்தால் இந்த விஷ்ணு கரந்தை கஷாயமாக 2, 3 நாள்கள் கொடுத்தால் எப்படிப்பட்ட ஜுரமும் விட்டுவிடும். இவை அனுபவத்தில் பார்த்தது. இந்த சிவகரந்தை வைத்து இறை வழிபாடு செய்வது என்பது அந்த காலங்களிலே ஒரு வில்வம் எப்படியோ அப்படி இந்த சிவகரந்தையும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கும் வைத்திய குணங்களெல்லாம் இருக்கிறது. இந்த மஞ்சள் நிற ஆவாரை பூ இரத்த அழுத்தத்தை மிக நன்றாக குறைக்கும் என்றும் பலவிதமான மருத்துவ பயன்கள் அதில் இருக்கிறது. ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோ என்று பழமொழிகளும் இருக்கிறது. இப்படி இயற்கையை ஒட்டி வாழ்கின்றவர்கள் பல நோய்களை வென்றிருந்தார்கள். அவர்களுக்கு இந்த டென்ஷன் என்பது இல்லை, ஹரிபரி என்ற ஓட்டம் இல்லை, கணக்கில்லாத சிந்தனைகளுக்குள் மாட்டிக்கொள்வது, பலவிதமான துயர்களுக்குள் மாட்டிக்கொள்வது எல்லாம் இல்லாத ஒரு அமைதியான காலம். ஆகவே பல நோய்களிலிருந்து அவர்கள் விடுபட்டார்கள். இன்று எங்கெங்கு திரும்பினாலும் பிரதானமாக இருக்கிற மனித சமுதாயத்தின் முன்னால் இருக்கிற மிகப்பெரிய ஒரு சவாலாக இருப்பது நோய். கணக்கில்லாத மருத்துவமனைகள், கணக்கில்லாத மருத்துவ விற்பனை நிலையங்கள், கணக்கில்லாத மருத்துவர்கள். அந்த படிப்புக்கு அதிகபட்ச போட்டி என்றால் நிச்சயமாக ரோகிகள் இருப்பார்கள் என்பது எழுதாத சட்டமாக மாறிவிட்டது. இப்படி இவையெல்லாம் போய்கொண்டிருக்கிறது. ஒரு காலத்தில் என்னுடைய தந்தை ஒரு செய்தியை சொன்னார். ஒரு 2, 3 பேர்கள் அவர்கள் இந்த மலைப்பகுதியில் சில மைல்கள் தொடர்ந்து நடந்து சென்றால் ஒரு மலை அருவி உண்டு.
மேற்கு தொடர்ச்சி மலை. அவ்வாறு என்னுடைய தந்தையும் செல்வார். அவரோட வேண்டிய சிலரும் செல்வார்கள். அதில் ஒருவர் சித்த மருத்துவர். இன்னொருவர் ஒரு ஒரு இஸ்லாமியர். அவரை அவர் ஒரு மரக்கடை நடத்தி வந்தார். மரக்கடை சாய்வு என்றுதான் சொல்வார்கள். என்னுடைய தந்தைக்கு மிக நெருங்கியவர், வேண்டியவர். அந்த சித்த மருத்துவர் இந்த மலைப்பாதையில் நடந்து இவர்கள் மூவரும் நடந்து செல்லும்போது, இந்த மரக்கடைக்காரர் ஒரு தைலத்தை அந்த சித்த மருத்துவருடைய தலையில் பின்னால் வந்தவர், இவர்கள் ஒரு சில தைலங்களை தேய்த்துவிட்டு அந்த அருவியிலே குளிப்பது வழக்கம். இவர் தன் தலைக்கு தேய்த்துவிட்டு, வைத்தியருக்கும் அந்த தைலத்தை தேய்த்து விட்டு விட்டார். வைத்தியருக்கு பின்னால் இருந்து தலையில் வைத்தவுடன் அவர் சட்டென்று திரும்பி பார்த்து, "என்னய்யா, என்ன தைலத்தை?" இது போன்ற குளிர் தாமரை தைலம் என்று ஒன்று ஒரு பச்சை நிறத்தில் இருக்கும். "குளிர் தாமரை தைலம் வைத்தியரே, அதைத்தான் உங்களுக்கு வைத்தேன்" என்றார். "அப்படியா? முடிந்தது கதை" என்று அவர் கூறினார். "என்னய்யா, குளிர் தாமரை தானே வைத்திருக்கிறேன். முடிந்தது கதை என்று சொல்கிறீர்களே" என்று இந்த மரக்கடைக்காரர் கேட்டார். என்னுடைய தந்தையும் இருக்கிறார். "அது ஒன்றுமில்லப்பா, நான் ஒரு பத்திய மருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அது பத்தியம் இன்னும் சில நாள் இருக்கு. குளிர் தாமரை தைலத்தை வச்சுட்டேல்ல, அவ்வளோதான். 24 மணி நேரம் அதோட முடிஞ்சு போகும்" அப்படின்னு அவரு சொன்னதாக என்னுடைய தந்தை கூறினார். இவர்கள் அதிர்ச்சியாக இருந்தார்கள். அவர் வெகு சாதாரணமாக, "சரி, அவ்வளோதான்ப்பா, 24 மணி நேரம். இது ஒண்ணுமே செய்ய முடியாத ஒண்ணும் செய்ய முடியாதப்பா. நான் சாப்பிடுற மருந்துக்கு இந்த குளிர் தாமரைய வச்சுட்டேல்ல, அவ்வளோதான்" அப்படின்னு சொல்லிட்டு 24 மணி நேரமோ, 48 மணி நேரம் சொல்லியிருக்கிறார். அதற்கு மேல் நான் இருக்க மாட்டேன். மறுநாள் அந்த மரக்கடைக்காரருக்கு அவருடைய கடைக்கு போயிருக்கிறார். அவரும் என்ன நடக்கப் போகிறதோ என்று, "என்ன வைத்தியரே, என்ன?" "ஒண்ணுமில்லை, ஒரு காப்பியை சொல்லு, சாப்பிடுவோம்" என்றாராம். இப்போது இந்த கடைகளிலே வெண்கல வட்டகைகளிலே காப்பியை தருவார்கள். "நாளை முதல் உன்னிடம் யாரப்பா காப்பி கேட்கப் போகிறார்கள்? ஒரு காப்பி 2 பேரும் குடிப்போம்" என்று காப்பிகளை குடித்திருக்கிறார். அவ்வளவுதான். முதல் நாள் வைத்திருக்கிறார். மறுநாளுக்கு மறுநாள் அந்த வைத்தியர் இறந்தார். அவர் இறந்து போனவர்களை பிழைக்க வைப்பதற்கு சித்த மருத்துவத்தில் பல உபாயங்கள் எல்லாம் கூறப்பட்டிருந்தாலும், அந்த பத்திய மருந்திற்கு இந்த தைலம் முற்றிலும் எதிராக இருந்திருக்கிறது. ஆகவே தன்னுடைய வாழ்நாள் முடிந்தது என்று இந்த சித்த மருத்துவத்தில் நடந்த உண்மை சம்பவம். இதுபோல இந்த சித்த மருத்துவத்தில் பலவிதமான வினோதங்களை அந்த காலங்களில் நிகழ்த்தியவர்கள் உண்டு. அது பற்றி வருகின்ற தொடர்களிலே பார்க்கலாம். நன்றி.